வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க. நான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திண்டுக்கல் ஓட்டுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலூர்னா இங்க திருவண்ணாமலை வேலூருங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்கே காங்கேயங்க. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க திருச்சி பக்கத்துலங்கண்ணா. ஆனா கறவையில பாத்தீங்கன்னா மினிமம் எல்லாமே ஒரு 15 லிட்டருக்கு மேல தானா, 20க்கு மேல வரைக்கும் எடுத்திருக்கேங்கண்ணா. 20 லிட்டர் கேட்டனா எடுத்து கொடுத்துட்டாருண்ணா. அண்ணா போன் மூலியமா பார்த்தா ஒரு வருஷமா பாத்துட்டு இருந்தேன். அதனால வந்தோம்ண்ணா. ஓகேண்ணா. எப்படி எடுத்து கொடுத்தாரு? நல்லாத்தான் பேசினாருண்ணா. நல்லாத்தான் பேசி எடுத்து கொடுக்குறாரு. போராடித்தான் எடுக்கிறாரு. 20 லிட்டர் வர மாதிரி கேட்டேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்தாரு. எவ்வளவு சொல்லி கொடுக்கலாம் நான் கேரண்டியா? நான் கண்டிப்பா 20மே சொல்லி கொடுக்கலாம். ஆனா ஒரு 20 நாள் டைம் இருக்குங்க. அதெல்லாம் படி தெரிக்கிறதுங்க. 20மே இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். உங்களுக்கு 2வது லாக்டேஷன் தானே. பரவாயில்லைங்க. நல்லா பேசி அனுசரிச்சு எடுத்து கொடுத்தாரு. நீங்க வந்து ஒரு வேலைக்கு வந்திருப்பீங்க. அந்த வேலைக்கு கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சுங்க. நாங்க பரமத்தியலூருங்க. இப்போ ஒரு மாடு தான் எடுத்திருக்கீங்களா? ஆமா, ஒரு மாடு தான் எடுத்துருக்காங்க. நான் ஒரு 16 லிட்டர்ல கேட்டேங்க. 16 தான் எடுத்து கொடுத்தாரு. மேலேயே வரும். ஆனா 16 கேரண்டி சொல்லி எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க பக்கம் தாங்க. அவரே வந்து எடுக்கலாங்க. நம்மள வச்சுதான் எடுப்பாருங்க. என்ன இதுன்னா அண்ணாவை நம்பியே வந்திருக்கீங்க. என்ன ரீசன்னா? ஆனா என்ன அண்ணன் சொல்றதுக்காக இருக்குங்க. நம்பிக்கை தாங்க. ஏற்கனவே எடுத்துட்டு போயிருக்கீங்க? எடுத்துட்டு போயிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நான் கறவை எடுத்தீங்க முன்னே எடுத்தீங்களா? 20 லிட்டர் கறக்கும் சொன்னாங்க. 20 லிட்டர் கறக்கும். 20 லிட்டர் கறக்கு. வணக்கம்ண்ணா. வணக்கம் சக்தி. இன்னைக்கு வந்து எந்த சந்தையில மாடு எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க. வாரனா வியாழக்கிழமைனா காலையில ஒரு 3 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நடக்குதுன்னா. இப்போ ஒரு 4 HF எடுத்திருக்கீங்க. மீதி மாடு எடுத்திருக்கீங்க. பாக்கலாங்க. 4 மாடு எடுத்திருக்கீங்க. 4 மாடு எடுத்திருக்கீங்கண்ணா. நான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திண்டுக்கல் ஓட்டுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலூர்னா இங்க திருவண்ணாமலை வேலூருங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்கே காங்கேயங்க. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க திருச்சி பக்கத்துலங்கண்ணா. எப்படி இருந்துச்சுன்னா இந்த வாரம் விலைங்க? நான் விலைக்கு முன்ன பண்ண இருந்துச்சுங்கண்ணா. எப்பயுமே நல்ல பொருள் நல்ல விலை விற்கிங்க. இருந்தாலும் இந்த மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கண்ணா. கொஞ்சம் அனுசரிச்சு இருந்துச்சுங்கண்ணா விலையில. காலையில கொஞ்சம் ஸ்பீடா இருந்துச்சுங்கண்ணா. கொஞ்சம் போக கொஞ்சம் விலைக்கு இருந்துச்சுங்க. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிருக்கேன். இந்த வாரம் வந்து என்ன கறவையில எடுத்திருக்கீங்களா? கறவையில பார்த்தோன்னா மினிமம் எல்லாமே ஒரு 15 லிட்டருக்கு மேல தானா, 20க்கு மேல வரைக்கும் எடுத்திருக்கேங்கண்ணா. இந்த வாரம் எல்லாம் ஃபார்ம் டைப் எப்படின்னா எல்லாமே வீட்டு தேவைக்குண்ணா. வீட்டு தேவையில புதுசா வைக்கிறவங்க, அதே மாதிரி ஒருத்தர் ஃபார்ம் வச்சிருக்காருங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி எடுத்து கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அனுபவம் இருக்கிறனால எடுத்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து எவ்வளவு டைம்ல இருக்கிறது? இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு 5 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. அது உங்களுக்கு ஒரு 5 நாள் டைம் இருக்குதுங்க. அது வேணா உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. இது உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. ஓகேண்ணா. எவ்வளவு நேரத்துல வந்தீங்க நம்ம சந்தை? காலையில இங்க ஒரு 3 மணிக்கு வந்தாங்கண்ணா. 3 மணில இருந்து வந்தவங்களுக்கு வந்து திருப்தியா எடுத்து கொடுத்துருக்கேங்கண்ணா. நமக்கு இத்தனை டார்கெட் கிடையாதுங்க. வந்தவங்களுக்கு நம்ம நம்பி வந்தவங்களுக்கு அதுக்கு அந்த மாதிரி பார்த்து அனுசரிச்சு எடுத்து கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் கஸ்டமர் வந்திருக்காங்களா? ரிட்டர்ன் கஸ்டமர் வந்திருக்காருங்க. ஓகேண்ணா. எல்லா வாரம் வரது உண்டு? எல்லா வாரம் வரது உண்டுங்கண்ணா. நம்ம கிட்டத்தட்ட ரிட்டர்ன் கஸ்டமர்னா ஒரு 3வது கஸ்டமர் வருங்க. 3 டைம் வாங்கிட்டாருங்க, வந்திருக்காருங்கண்ணா. ஓகேண்ணா. உங்களை நம்பி வந்தா எந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுப்பீங்க? நம்ம நம்பி வந்தா அவங்களுக்கு என்ன பட்ஜெட், அவங்களுக்கு என்ன ப்ரீடு வைஸ்ல, என்ன குவாலிட்டி, எவ்வளவு கறவைத்தன்மை, என்ன லாக்டேஷன், அப்புறம் மேய்ச்சல் முறையா ஃபார்ம் டைப்பான மாடா, அதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுக்கணும். கிளைமேட் அடாப்ஷனு, இப்ப எந்த ஊருக்கு எந்த மாதிரி மாடு எடுத்து கொடுக்கணும். இப்ப கோயம்புத்தூருக்கு வந்து நம்ம வேலூர் சைடு மாடு வந்து கொஞ்சம் சூடு ஜாஸ்திங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எந்த ஏரியாவோ அந்த ஏரியா மாடு எடுத்து கொடுத்துருவோம். அவங்களுக்கு அடாப்ஷன் வர மாதிரி எடுத்து கொடுத்துருவோம். போனவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட், ரொம்ப லோ பட்ஜெட் எடுத்து கொடுத்தேன்னா அவங்க வந்து தேவைக்கு வந்த மாதிரி எடுத்து கொடுத்தேன். லோ பட்ஜெட் இருந்தாலும் அவங்க கறவை தன்மை மாதிரி எடுத்து கொடுத்தேன். இந்த வாரம் எல்லாமே கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல வந்திருக்காங்க. கொஞ்சம் கறவை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டில எல்லாம் வந்திருக்காங்க. அதனால ஒரு 20 அந்த ரேஞ்சில எடுத்திருக்கேங்கண்ணா. இப்போ வந்து இந்த சந்தையில வந்து என்ன கறவையில இருந்து என்ன கறவை? இந்த சந்தையில ஒரு 2 நேரம் சேர்ந்து ஒரு 10 லிட்டர்ல இருந்து 2 நேரம் சேர்ந்து ஒரு 30 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாங்க. 30 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாங்க. ஓகேண்ணா. 30 லிட்டர் உங்களுக்கு கெடியர் டைப்ல எடுக்க முடியாதுங்க. ஒரு ஈத்து மாடு எடுக்கலாங்க. ஈத்து மாடு. சரிண்ணா. இது பாருங்க, இது மொட்டை டைப்புங்கண்ணா. ஒரு செகண்ட் லாக்டேஷன் மாடு பாருங்க. செகண்ட் லாக்டேஷன் வாயில மட்டும் சொல்ல மாட்டேங்கண்ணா. அதோடைய தரத்தை பாருங்க. மாடு மெலியாதுங்கண்ணா. அதாவது நீங்க லாக்டேஷன் போக மாடு வந்து உங்களுக்கு தோல் மெலிஞ்சு வரும், பட்டா வருங்க. இது பாரு செகண்ட் லாக்டேஷன். நீங்க வீடியோல பார்த்தவே தெரியும். நல்ல மொட்டை டைப்புங்கண்ணா. இதுல உங்களுக்கு ஒரு 20 லிட்டர் அசால்ட்டா சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. அண்ணா வந்து 20 லிட்டர் தான் கேட்டிருக்காருங்க. ஒன்னும் உங்களுக்கு லூஸ் இருக்குதுங்க. இது எல்லாம் ஒரு 22 23 லிட்டர் கறக்குங்க. நாம சொல்லி கொடுத்துருக்கிறது 20 லிட்டர் தான். நான் அதுலயே 2 லிட்டர் கம்மியா தான் சொல்லியிருக்கிறேன். 18 லிட்டர் கேரண்டினா கறக்கும். ஈத்து மாடு நல்லா காம்பு இடைவெளிங்க. இவரு போயிட்டு கறந்துட்டு நம்ம கிட்ட கஸ்டமர் கூட்டிட்டு வருவாரு. இவரும் வருவாருங்க. அந்த ரேஞ்சில் தான் நான் சொல்லுவேன். ஆனா 22 லிட்டர் கன்ஃபார்ம் கறக்கும். 20 லிட்டர் தான் நான் சொன்னேன். இருந்தாலும் 2 லிட்டர் கம்மியாவே சொல்லியிருக்கேன். 17 லிட்டர் கேரண்டியா 10 கறக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேண்ணா. சரிங்க. நல்ல பால் தரீங்க. நல்ல மாடு ஹைட் வெயிட் இருக்கு. பட்ஜெட்ல இருந்தது. நான் ஒரு காலையில வந்த வரைக்கும் ஒரு சொன்னாரு, ஒரு பட்ஜெட் எதிர்பார்த்துன்னு வந்தாரு. ஆனா அந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவு பெரிய மாடு கிடைக்காதுங்க. ஒரு டைம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்கண்ணா. ஒரு 20 நாள் டைம் இருக்கிற மாதிரி. அதனால வந்து உங்களுக்கு அந்த பட்ஜெட் வைஸ்ல கிடைக்கும். நீங்க போய் வளர்த்துங்கன்னா சரியா போயிருந்தேன்.
இது பார்த்தோம்னா அண்ணா வந்திருக்காருங்கன்னா கெடியர் டைப்புங்க, 6 பல்லுங்க. 6 பல்லு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தானுங்க. ஏன்னா இது 6 பல்லு தான் செனை பிடிச்சிருக்குதுங்க. அண்ணாவுக்கு வந்து கறவையும் இருக்கணும்ட்டாரு. முத ஒரு மாடு வாங்குறேன், எனக்கு கறவை இருக்கணும், மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கணும். இங்க பாருங்க, இப்ப வெயிலுக்கு கூட எப்படி தாங்குது பாருங்க. மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கணும், கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும், செனை பிடிக்கிற தன்மை இருக்கணும், பருவத்துக்கு வர மாதிரி இருக்கணுங்க. எனக்கு வந்து கிளைமேட் அடாப்ஷன் வந்து மெயினா ரேர்னாங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் HFல கொம்பு டைப்ல கொஞ்சம் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாதிரி மாடு வந்து ரட்டை நிம்புதுக்கு மாடு, நல்லா ஒரு ஆள் ஏறி படுத்துக்கலாம். மடி பாயிண்ட் பாருங்க, இதுல இருந்து இறங்குது. இது 2 நேரம் 20 கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுங்க. கிராஸ் டைப்பா இருந்தாலும் ஒரு 16 லிட்டர் சொல்லி கொடுக்குறேங்கண்ணா. இது கண்டிப்பா கண்ணுக்கு எப்படி கறந்தாலும் 17 லிட்டர்ல விடாது கறக்குங்கண்ணா. 16 கறக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். ஆனா மாடு இருக்கிற உருவத்துக்கு பிரீட் இருந்தா ஒரு 20க்கு மேல கறக்கணுங்க. இதுவே 20க்கு மேல கறக்குங்க, நம்ம அனுபவத்துக்கு தெரியுங்க. இருந்தாலும் நம்ம அவ்வளவு சொல்றது இல்லைங்க. 17 லிட்டர் 16 லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறேன். என்ன ஒரு பெனிஃபிட்னா, இந்த மாடு வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்றது ஈஸிங்க. நல்லா செட் ஆயிடுச்சுன்னா மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கும், கிளைமேட் அடாப்ஷன் தாங்கிடும், நோய் சக்தி இருக்கும், ஃபேட் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் வரைக்கும் மேஸ்டிஸ் பிரச்சனை இல்லை, காம்பு பிரச்சனை இல்லை, இந்த ப்ரொபலேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அந்த பூத்தல்ற பிரச்சனை வராது. ஏன்னா அனுபவம் வந்து இல்லைங்களா. அதனால கண்ணை நோக்கி போயிட்டு நம்மளுக்கு வந்து பிரைஸ் வைஸ் நல்லா இருக்குன்னு எடுத்து கொடுத்துருக்கீங்க. இவர் பார்த்தோன்னா இவருக்கு அனுபவம் உள்ள ஆளுங்க. இவருக்கு நம்ம கிட்ட ஒரு 3 மாடு எடுத்திருக்காங்கன்னா, இவர் வந்து இவங்களுக்கு மெயின் மாடு வந்து நல்லா மெயின்டைன் பண்ண தெரியுங்க. அதுல ஒரு பிரச்சனை இல்லைங்க. நம்ம மாடு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா போதும். இது பார்த்தோன்னா உங்களுக்கு 3rd லாக்டேஷனுங்க. ஆனா மத்தவங்க 2nd லாக்டேஷன் சொல்லுவாங்க, நம்ம அப்படி சொல்ல மாட்டோங்க. இது பார்த்தோன்னா 3rd லாக்டேஷனு. ஒரு 20க்கு மேல கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அது மாடுகார 30 லிட்டர் சொன்னாருங்க, நம்ம அதெல்லாம் சொல்ல போறது இல்லைங்க. ஒரு 22 லிட்டர் விடாம கறக்குங்கண்ணா. இது உங்களுக்கு ஒரு 10-15 நாள் டைம் இருக்குதுங்க. மாடு நல்லா வெளியே நடத்தி ஓட்டி காட்டுறேன் பாருங்க. நல்ல பிரீடு வைஸான மாடு, டீசல் டைப்பான மாடு, ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா. நிறைய பேருக்கு வந்து பிரீடே தெரிய மாட்டேது. என்னென்ன பிரீட் இருக்குன்னா HFல ஒரு 6 டைப் சொல்ற பிரீட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிய மாட்டேது. சொல்றது இல்ல அந்த பிரீட் வந்து பாத்தீங்கன்னா. HFல பாத்தீங்கன்னா ஒரு டீசல் டைப் இருக்கு, ஃபயர் டைப் இருக்கு, ஓரே டைப் இருக்கு, ஜூபிட்டர் இருக்கு, டெர்மினேட் இருக்கு, சாம்பியன், இன்னும் 5-6 டைப் இருக்குதுங்கண்ணா. கிட்டத்தட்ட HFல பாத்தீங்கன்னா 25 பிரீடு இருக்குண்ணா. ஆனா இந்தியாவுல இருக்கிறது ஒரு 6 பிரீடு தான் இருக்குதுங்க. அது நம்ம சிந்தாமணிலையும் இங்க ஈரோட்லயும் வரது ஒரு 5-6 டைப்புக்குள்ளதான் வருங்கண்ணா. வேத்த பிரீட்ல மாறி வராதுங்க. ஜூபிட்டர், டெர்மினேட்டர், சாம்பியன், ஃபயர் டைப், ஓரே டைப், டீசல் டைப், இதுக்குள்ளே முடிஞ்சிருங்கண்ணா. கேசோனா இருக்கு, அதுக்குள்ள ரொம்ப ரேரா ஒரு 7-8 பிரீடு டைப் வருங்கண்ணா. அவ்வளவுதான் வருங்க. ஏன்னா நிறைய பேர் பிரீடே தெரியாம. ஆமா உங்களுக்கு HFல அது வருங்கண்ணா. ஜெர்சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பியூர் ஜெர்சி வரும், ஜெர்சி கூட சிந்தி மிக்ஸ் ஆனது வரும், அப்புறம் வந்து சிந்தி கிராஸ் வரும், ராத்தி கிராஸ் வரும், சாகிவால் கிராஸ் வரும், கிர் கிராஸ் வரும். அதுல ஜெர்சில இருக்குதுங்க. இது பாருங்க, இது நல்ல பிரீடு வயசான மாடு, மொட்டை டைப்பான மாடு, ஃபயர் டைப்பு மாடு. வந்து குறுங்கால் மாடா இருந்தாலும் கறவை பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி கறந்தாலும் ஒரு 16 லிட்டர் விடாம கறக்கணும். 8 16 கறக்குங்க. பாருங்க நல்லா காம்படி வேலை பாருங்க. இந்த மாதிரி பிரீடம் உள்ள மாடுக்கு மட்டும் தான் காம்படி வேலை அமையுங்க. இங்க பாருங்க காம்பு எப்படி அரடி கேப் இருக்குது, நல்லா நீட்டுக்காம. மடி எப்பவுமே இதுல இருந்து இறக்கணுங்க. இது மடி பார்த்தாலும் தெரியாதுங்க. மடி வந்து அரைச்சு மடிங்க. நல்லா மடி பால் கறக்குறப்ப பெருசாகும், அதுக்கப்புறம் சுருங்கிருங்க. நல்ல மாடு அகலங்க. இது உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க. 20 நாள். ஆமா, இதோட மூஞ்சி வயசு பாருங்க, நல்லா குட்டை மூஞ்சி, நல்லா பிரீடர் ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா. இது எவ்வளவு 16 கறக்குன்றீங்களா? இது 2 நேரம் 16 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. ஆனா மாடு பார்க்க தெரியாதுன்னா ஒண்ணு மடி வைக்கிறப்ப தெரியுங்க. இன்னும் எத்தனாவது இது உங்களுக்கு 2வது லாக்டேஷனுங்க. இது 2வது லாக்டேஷனுங்க. இது 3வது லாக்டேஷனு. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், இது உங்களுக்கு 2வது லாக்டேஷன். ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் எடுத்திருக்கீங்க, வண்டி எல்லாம் எப்படி? வண்டி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வண்டி அவங்க எல்லாம் லாங்னு வந்திருக்காங்க, ஒவ்வொரு மாடா தான் வந்திருக்காங்க. அதனால நம்ம போக்கு வண்டி பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுங்க. வந்தவங்களுக்கு எல்லாம் எடுத்தீங்களா? வந்தவங்களுக்கு எல்லாம் எடுத்துருக்கலாம். நாங்க மாடு கட்டி வச்சிருக்கேன், பிடிச்சிக்கணும். வந்தவங்களுக்கு எல்லாம் எடுத்துருக்குங்கண்ணா. நம்ம மாடு பின்னாடி மடி முட்டியுமே கூட பார்க்க கூடாதுங்க. அது மூஞ்சி வயசு பாக்கணுங்க. மூஞ்சி பாருங்க, ஏன்னா ஒரு மூஞ்சி கூட சோகமா இருக்குத பாருங்க. எப்பயுமே மாடு ஆரோக்கியமா இருக்கணுங்க. மாடுடைய மூஞ்சி முக்கியங்க. இதெல்லாம் மாடு பாருங்க நல்லா தெளிவா இருக்கு, துருன்னு ஆரோக்கியமா இருக்கு. இதெல்லாம் நல்லா பிரீடு வயசுல வருங்க. நான் வணக்கண்ணா. சொல்லுங்க. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? செந்துரைண்ணா. செந்துரை. ஓகேண்ணா. எத்தனை மாடு எடுத்திருக்கீங்கண்ணா நீங்க? ஒரு மாடுண்ணா. ஒரு மாடு தான். ஓகேண்ணா. எவ்வளவு கறவையில கேட்டீங்க, எவ்வளவு எடுத்து கொடுத்துருக்காங்க? ஒரு 18-20 லிட்டர் கேட்டேண்ணா. ஓகேண்ணா. எடுத்து கொடுத்துட்டாருண்ணா. எவ்வளவு கறவை கறக்குண்ணா இது உங்க மதியம்? ஒரு 16 லிட்டர் எப்பயும் விடாதுண்ணா. ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் சேர்ந்து கறக்குங்கண்ணா. 14 ரூபா 16 லிட்டருங்க. ஏன் ஒரு 17 லிட்டர் கேக்குறாங்க, 16 சொல்லலாம்னு கேக்குறாங்க. 18 லிட்டர் கண்டிப்பா 5 ரூபா கூட இருந்தா கூட போட்டு விடு. ஆனா வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது 16 லிட்டர் உறுதியா வரும்னு சொல்லி கொடுக்குறேன். 18 லிட்டர்ல ஒரு பராமரிக்கிறத பார்த்தாங்கன்னா 20 கணக்கு கெப்பாசிட்டி இருக்குதுங்க. ஏன்னா பிரீடு வயசான மாடு, அந்த மூஞ்சி லட்சணம் பாருங்க.
20 கறக்கிறது கெப்பாசிட்டி இருக்குது. அவர் பராமரிக்கிறத பொறுத்து இருக்குதுங்க. நம்ம எப்படி பராமரிச்சாலும் ஒரு 16 லிட்டர் விடாதுங்க, 8 16 விடாது. ஓகே ஓகே. ரொம்ப நேரம் வியாபாரம் பேசியிருந்தீங்க போல. ரொம்ப நேரம் வியாபாரம் சந்தைக்குள்ள ரொம்ப ஒரு 4 ரவுண்ட் அடிச்சிருந்தீங்க போல. ஆனா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரவுண்ட் அடிச்சு காமிச்சிங்க. அவருக்கு பிடிச்சா மட்டும் தான் எடுத்து கொடுப்போம்னா, பிடிச்சாலும் நல்ல பொருளா இருக்கணும், விலைக்கு இருக்கணுங்க. கொஞ்சம் கூட தான் வாங்க முடியுதுங்க, என்ன பண்றதுங்க. அவரு விலைக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துறாரு. பொருள் தெளிவா இருந்தா ஒரு 1000 2000 எச்சு போனாலும் கொஞ்சம் கூட தான் வாங்கி ஆகணுங்க. ஓகே ஓகேண்ணா. நம்ம கிட்ட மாடு இருக்கு எப்படின்னா இருக்குங்கண்ணா. 5 மாடு இருக்கு. 5 மாடு வச்சிருக்கீங்க. அதுல எப்படின்னா இருக்கு கறவை? அது கறவை 8 9 10 கிலோ கறக்கும் ஒரு வேலைக்கு. ஓகே ஓகேண்ணா. இப்ப இந்த சந்தைக்கு இதுதான் ஃபர்ஸ்டா ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட்ண்ணா. இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ணா எப்படி தெரியும் எப்படி வந்தீங்க? அண்ணா போன் மூலியமா பார்த்தா, ஒரு வருஷமா பாத்துட்டு இருந்தேன், அதனால வந்தோம்னா. ஓகே ஓகேண்ணா. எப்படி எடுத்து கொடுத்தாரு? நல்லா தான் பேசினாருண்ணா. நல்லா தான் பேசி எடுத்து கொடுக்குறாரு. போராடித்தான் எடுக்கிறாரு. சரி சரி. வண்டி இல்லைண்ணா? வண்டி போக்கு இதுல தானே போகணும், வண்டி வாடகை தான் போகணும். சரி சரி. உங்க பேருண்ணா? ராதாண்ணா. ஓகே. இந்த மாடு இவங்க தான் எடுத்திருக்காங்களா? ஆமா சக்தி, இவரு தான் வந்திருக்காரு, எடுத்தாருங்கண்ணா. ஓகே. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமருங்க இந்த வாரத்துல. வந்து நம்மளுக்கு ஒரு 2 மணிக்கு போன் அடிச்சிட்டாரு, மார்க்கெட்ல வந்துட்டேனாரு. ஆனா நான் 2 மணிக்குலாம் வரமாட்டேங்க, நம்ம 3 மணிக்கு தான் நம்ம காரே உள்ள வரோம். நம்ம கரெக்டா 3 மணிக்குலாம் உள்ள வந்துருவோம். கரெக்டா வந்தாங்க இருந்தாருங்க. 2-3 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருமா சந்தை? 2 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருங்கன்னா நான் 3 மணிக்கு நல்ல ஒரு மாடு அதிகமா வர ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஓகே. எந்த ஊர்ல வந்திருக்காங்க இவங்க? இவர் பார்த்தா வேலூருங்கண்ணா, திருவண்ணாமலை வேலூருங்க. ஓகே. எங்க வேலூர் இல்லைங்கண்ணா, திருவண்ணாமலை வேலூர். ஓகே ஓகே. இங்க ஒரு வேலூர் இருக்குதுங்க, இந்த வேலூர் இல்லைங்க, அங்க திருவண்ணாமலை கிடையாது. ஓகே ஓகேண்ணா. நான் வணக்கண்ணா. வணக்கங்க. ஓகே. எவ்வளவு நேரத்துல வந்தீங்கண்ணா நீங்க? 2 மணிக்கு வந்துட்டேங்க. 2 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்களா? ஓகே ஓகே. ஒரு மாடு தான் எடுத்திருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே. என்ன கறவையில் கேட்டீங்க? என்ன கறவையில் எடுத்து கொடுத்துருக்காங்க? 20 லிட்டர் வர மாதிரி கேட்டேங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்தாரு. ஓகே ஓகே. எவ்வளவு சொல்லி கொடுக்கலாம் நான் கேரண்டியா? ஆனா கண்டிப்பா 20 சொல்லி கொடுக்கலாம். ஆனா ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்க, அதெல்லாம் படி தெரிக்குதுங்க. ஓகே. 20 இதுல சொல்லி கொடுக்கலாம். உங்களுக்கு 2வது லாக்டேஷன் தானே, ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் கூட 1 லிட்டர் கம்மியா சொல்லலாம். 20 கறக்கும், நம்ம 18 லிட்டர் அசால்ட்டா சொல்லி கொடுக்கலாம். 20 கறந்து அவர் வருவாருங்க, கண்டிப்பா அடுத்து இவர் வருவாருங்க. 20 கறக்கும். ஓகே. 18 லிட்டர் நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். நம்ம கிட்ட வீட்டு கிட்ட மாடு இருக்கு அப்படின்னா? இருக்குங்க. எத்தனை வச்சிருக்கீங்கன்னா? 8 மாடு இருக்குங்க. 8 மாடு ஃபார்மே வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. ஃபார்ம் டைப். அதுல எப்படி இருக்குண்ணா ஃபார்ம்ல உள்ள கறவை? அதுவும் இதே மாதிரி தாங்க, 8 9 வர மாதிரி இருக்குங்க. ஒரு வேலைக்கு 8 9. ஓகே ஓகேண்ணா. நம்ம வந்து பண்ண மாதிரி நீங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு? ஆமாங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த சந்தைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்துருக்கிறது? இதுக்கு முன்ன வந்திருக்குங்க. இதுக்கு முன்ன எடுத்துருக்கீங்க? ஓகே ஓகேண்ணா. நம்ம கிட்ட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம கிட்ட இது ஃபர்ஸ்ட். சரி சரிண்ணா. எப்படி எடுத்து கொடுத்தாருண்ணா? பரவாயில்லைங்க, நல்லா பேசி அனுசரிச்சு எடுத்து. ஓகே. நீங்க வந்து ஒரு வேலைக்கு வந்திருப்பீங்க, அந்த வேலைக்கு கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சுங்க. அந்த வேலைக்கு இருந்துச்சு. சரி சரிண்ணா. வண்டி இல்லைண்ணா? வண்டி நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ரொம்ப லாங்குங்க, சிங்கிளா போட்டெல்லாம் வாடகை கட்டுப்படி வராதுங்க. உங்க பேர் ப்ரோ? கார்த்திங்க. ஓகே. நம்ம இது வந்து இதுதான் தொழில் பண்ணிட்டு இருக்கோமா? ஆமாங்க, இதுதான். ஓகே ஓகே. இப்ப மாட்டு தொழில் பண்றோம்னா லாபம் கிடைக்குதா? அதுக்கேத்த மாதிரி நம்ம அதே கவனிப்பு இருந்தா கிடைக்குதுங்க. இப்ப நம்ம ஒரு செய்யறோம்னா நம்ம கூலி வருது? ஆமா, வருதுங்க. ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க, லாஸ் ஆயிடுச்சுன்றாங்க. இல்ல, வருது. அது கவனிப்பு இருக்கணும். கவனிப்பு இருந்து அதே பண்ணா வருதுங்க. இப்ப ஆள் வச்சு பண்ணா லாபம் கிடைக்குமா? ஆள் வச்சு பண்ணா நம்ம கூட மெயின்டைன் பாக்கணும். ஆள் வைக்கிறவங்க என்ன தீனி எப்படி வைக்கிறாங்க நம்ம சொல்லிட்டு போட்டா அவங்க பாட்டு செய்வாங்க. நம்ம பாக்கணும் கூட இருந்து. செய்ய சொல்லி நம்ம முடியலன்னா கூட ஆளை வச்சு கூட இருந்து பாக்கணும். ஓகே ஓகே. மாடு வச்சு பண்ணாங்கன்னா நம்ம கூலி வருதுன்றீங்க? வருதுங்க. ஓகே ஓகே ப்ரோ. நம்ம ஏரியா வெயிலா எப்படி ப்ரோ? வெயில் தாங்க. வெயில் ஏரியா? வெயில் தான். எச்எப் உங்க ஏரியா செட் ஆயிடுச்சு? நம்ம கிளைமேட்டுக்கு அங்க நம்ம அமிர்தி ஜூ இருக்கு, அங்க மலை சாரல். ஓகே. குளிர்ச்சியான ஏரியா தான் ஓரளவுக்கு. வெயில் டைம்ல மட்டும் நெயில கட்டினா, மத்தடி நெயில இல்ல ஷெட்லயோ கட்டினா பாத்துக்கலாம். ஓகே ஓகே. நான் இந்த மாடு எந்த ஊருக்கு எடுத்திருக்கீங்க? ஆனா இங்க தானே திருச்சி பக்கங்கண்ணா. திருச்சி பக்கம். நமக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே போன் அடிச்சாருங்கண்ணா, கொஞ்சம் மழையினால வர முடியலைங்க, அதனால வந்து இந்த வாரம் வந்தாருன்னா எடுத்து கொடுத்துருங்க, அண்ணா கிட்டே கேளுங்க. ஓகே ஓகேண்ணா. நான் வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கிறேன். ஓகே. எந்த ஊர்ல வந்திருக்கீங்கண்ணா? நாங்க பரமத்தியலூருங்க. ஓகே ஓகே. இப்போ ஒரு மாடு தான் எடுத்திருக்கீங்களா? ஆமா, ஒரு மாடு தான் எடுத்திருக்கேன். சரி சரி. நம்ம ஏற்கனவே மாடு வச்சிருக்கீங்களா? இல்ல மாடு இருக்குதுங்க, 2 மாடு இருக்குது. ஓகே ஓகே. இந்த சந்தைக்கு இதுதான் ஃபர்ஸ்டா? இதான் ஃபர்ஸ்ட். அண்ணா எப்படி தெரியும், எப்படி வந்தீங்கன்னா? அண்ணா வீடியோல தான் பார்த்தேன், உங்க வீடியோல பார்த்துருக்கீங்க. சரி சரிண்ணா. இப்போ வந்து என்ன கறவையில் கேட்டீங்க, என்ன கறவையில் எடுத்து கொடுத்துருக்காங்க? நான் ஒரு 16 லிட்டர்ல கேட்டேங்க. 16 தான் எடுத்து கொடுத்தாரு. மேலேயே வரும், ஆனா 16 கேரண்டி சொல்லி எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே ஓகேண்ணா. இது வந்து கொஞ்சம் கிராஸ் டைப்புங்க. ஓகே. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜெர்சி மிக்ஸ் ஆனதுங்க, கொஞ்சம் HF மிக்ஸ் ஆனதுங்க, ஆல் பிளாக்கும் மிக்ஸ் ஆனதுங்க. இது 3மே மிக்ஸ் ஆனது கொம்பு டைப்பான மாடுங்க. மாடு ஹைட் வெயிட். இது நீ எத்தனாவது லாக்டேஷன் கேளுங்க? ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் இவ்வளவு பெரிய உருவுங்க. நல்லா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் மட்டும் தான் அந்த மாதிரி சொரவில வருங்க. அவருக்கு வந்து எனக்கு மெயினா சொன்ன ரீசன் வந்து 4 ரீசனுங்க. மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும், எனக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்ல, பருவத்துக்கு வரணும், செனை பிடிக்கணும், தன்மை இருக்கணும், எனக்கு வெயிலுக்கு அடாப்ஷன் ஆகணும், மேய்ச்சல் முறையான மாடு வேணும் கேட்டாரு. அவர் மேய்ச்சல் தகுந்த மாதிரி ஆனாங்கால் போட்டதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க,
பின்னாடி பாருங்க இந்த கால்ல கவுரு கட்டி மேய்ப்பாங்க அந்த மாதிரி டைப்ல எடுத்து கொடுத்துருங்க பாருங்க ஆனாங்கல் போட்டு மேயிறது. ஓகே அந்த காலத்துல காட்டுல மேய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது எப்படின்னா ஒரு பெரிய தோப்புல மேய்ஞ்சிருக்குங்க ஆனாங்கல் போட்டது. அதனால ஆனாங்கல் போட்டதே பார்த்து எடுத்து கொடுத்துருக்கீங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. அதனாலதான் இவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அடுத்த கணக்குல 20 லிட்டர் கறக்கும். இது நல்லா போய் மாடு செட் ஆயிருச்சுன்னா அசால்ட்டா 10 கண்ணு பாக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ நினைச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாராண்ணா எப்படின்னா? நினைச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாருங்க. ஓகே ஓகேண்ணா. எவ்வளவு நேரத்துல வந்தீங்க இங்க? நாங்க ஒரு 3:30 இருக்குங்கண்ணா. 3.5 கிலோ வந்துட்டீங்க. 3:30 கிலோ வந்துட்டோம். ஓகே ஓகேண்ணா. வண்டி எல்லாம் எப்படின்னா? வண்டி அண்ணன் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாரு. ஜாயிண்ட் வாடகை போட்டு. சரி சரிண்ணா. ஒரு விலைக்கு வந்திருக்கேன், அந்த விலைக்கு கிடைச்சிச்சா மாடு? கிடைச்சது அந்த விலைக்கு இருந்துச்சு. கிடைச்சது. சரி சரிண்ணா. உங்க பேர்னா? என் பேர் தினேஷ்குமாருங்க. தினேஷ்குமார். ஓகே ஓகே. இதுதான் ஃபர்ஸ்டா இங்க எப்படின்னா? இதுதான் ஃபர்ஸ்ட்டுங்க. இந்த சந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட். சரி ஓகே. நான் அண்ணா ரிட்டர்ன் கஸ்டமரா? ஆமா ரிட்டர்ன் கஸ்டமருங்க. நான் ஒரு 3வது டைமா வந்திருக்காருங்க. ஓகே. பாருங்கன்னா நல்லா ஒரு தப்பு இல்லைங்கண்ணா. இவருக்கு மாடு நல்ல அனுபவம் இருக்குதுங்க. இவருக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. நம்ம மாடு செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும், நல்லா பராமரிச்சுப்போம், நல்லா மில்க் கெப்பாசிட்டி எடுத்துட்டு வாருங்க. ஓகே ஓகேண்ணா. நல்லா பெரிய மாடு எடுத்திருக்கீங்க. பெரிய மாடு எடுத்திருக்கீங்கண்ணா. ஒரு 30 லிட்டர் சொன்னாருன்னா நம்ம சொல்லி கொடுக்கறது ஒரு 22 லிட்டர் 23 லிட்டர் சொல்லி கொடுக்குறோம். எப்படி கறந்தாலும் 20 லிட்டர்ல குறையில்லாம கறக்குங்கண்ணா. 20 லிட்டர் குறையில்லாம கறக்கலாம். ஓகே. நான் வணக்கண்ணா. வணக்கங்கண்ணா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்கண்ணா? காங்கேயங்க. இங்க பக்கம் தான். பக்கம் தாங்க. அவரே வந்து எடுக்கலாங்க, ஏன்னா நம்மள வச்சுதான் எடுப்பாருங்க. ஓகே ஓகே. என்ன இதுன்னா அண்ணாவை நம்பியே வந்திருக்கீங்க, என்ன ரீசன்னா? ஆனா என்ன அண்ணன் சொல்றதுக்காக இருக்குங்க. நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை தான். ஓகே. ஏற்கனவே எடுத்துட்டு போயிருக்கீங்க? எடுத்துட்டு போய்க்கிறேன். ஓகே ஓகே. அதெல்லாம் எப்படி இருந்துச்சுண்ணா? கறவை எடுத்தீங்க இதுக்கு முன்னே எடுத்தீங்களா? 20 லிட்டர் கறக்குன்னு சொன்னாங்க. 20 லிட்டர் கறக்கும். 20 லிட்டர் கறக்குது. ஓகே. அதான் எப்படி எப்படி எடுத்து தராங்க? எப்படின்னா உங்களுக்கு மாடு பல்லு பாக்குறாங்க. பல்லு அப்புறம் ஏதாச்சும் உடம்புல குறை இருக்குதுன்னு பாக்குறாங்க. மடி செட்டுங்க. மடி செட்டு. ஓகே ஓகே. இப்ப நினைச்ச விலைக்கு எடுத்து கொடுக்குறாரா? ஆனா நினைச்ச விலைக்கு எடுத்து கொடுக்குறாருங்க. அவர் மாட்டுக்கு தகுந்த விலை தானேங்க. நம்ம ஒரு விலை சொல்றேங்க, அப்புறம் மாட்டுக்கு தகுந்த விலை இல்லைங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஒண்ணுதான் எடுத்துக்கோ. ஒண்ணுதான் எடுப்பாருங்க. 2 மாடு எடுக்கிறது. எத்தனை வச்சிருக்கீங்க ஃபார்ம்ல மாடுங்க? அங்க ஃபார்ம் நம்ம மெயின் HF 4 இருக்குங்க. மெயின் நம்மளது எருமை தானுங்க. மெயின் எருமை. எருமை 10 உருப்படி இருக்குங்க. எருமை 10. HF இப்ப ரெடி பண்றீங்களா? இல்ல HF ஆல்ரெடி இருக்குதுங்க. ஆனா நாங்க 4 வச்சுப்போங்க அளவாங்க. நேரம் 20 லிட்டர் கறக்க. சரி, நேரம் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்க மாதிரி மாடுங்க 4 மாடு 20 லிட்டர் குறைவில்லாம இருக்குங்க. 4 மாடு தான் HF இருக்குங்க. மெயின் நம்மளது எருமை தாங்க. எருமைங்க தான். ஓகே ஓகேண்ணா. எப்படி எருமை வச்சிருக்கீங்க, என்ன ரீசன்னா? அது எப்படி ரேட் அதிகமா வரும்ன்றதுலாம் எதுனா? ரேட் இல்லைங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எருமை தான் நம்மளுக்கு மெயின் இதுங்க. அப்புறம் இப்ப பாலுக்கோசரம் நம்ம HF வச்சுக்கணும். சரி சரி. மெயின் நம்ம எருமை தாங்க. உங்க பேரு? 1 கொடுத்துருங்க, 2 கொடுத்துருங்க. உங்க லோக்கல் வண்டி எல்லாம் இருக்கா? நம்ம ரெகுலரா வந்துட்டு இருக்கிறதா இங்க. அது நம்ம தெரிஞ்சங்காட்டி எல்லாமே நிறைய இருக்குங்க. சரி சரி. இப்போ வந்து எவ்வளவு கறவை சொல்லிருக்கேன், எவ்வளவு கறந்தா ஓகே வரும்? நான் 50 கணிப்பு நேரம் 10 லிட்டர் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறப்போம். ஓகே ஓகே. 20 வந்து போதுங்க கறக்குங்க. ஓகே. 20 கறக்க மாடு கறக்கலாம், அப்புறம் வேற எதுவும் கறக்காதுங்க. எதுவும் பேச தேவையில்லைங்க. 2 கிலோ அண்ணா பேசிக்குவாரு, ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். ஓகே ஓகேண்ணா. 20 கறக்குன்றீங்க? 20 கறக்கும். ஓகே ஓகே.